கார்டியா அட்வான்ஸ் ஜிஞ்சலி ஆயில் வழங்கும் சுவைக்க சிந்திக்க நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரும் சிந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபியோட பேர் வந்து என்ன அப்படின்ட்டு நீங்களாம் ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கேபேஜ் கேரட் மசாலா பொரியல். ஸோ இதை வந்து எல்லார் வீட்லேயும் இது நடக்கிறது தாங்க. இன்றைக்கி என்ன பண்ண அப்படின்னு ஒரு சாம்பார் ஒன்று வச்சிடலாம். இல்லைனா ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ நிறைய வீட்டு சமையல் சாப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து எதை பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியும் ஆயிடுது நிறைய பேருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்படி மாற்றி நம்ம போடும்போது அந்த டேஸ்ட் பட்ஸ்க்கு ஒரு சேலஞ்சாக, இப்போ நம்ம எப்படி நம்ம கிராஸ்வேர்ட் பசில் போடுறோம், இல்லைனா அந்த எழுத்தை குட்டி நம்ம ஒரு பசில் ரிடில் சால்வ் பண்ணுறோமோ அந்த மாதிரி விடுகதை சால்வ் பண்ணுற மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணினாக்க அடுத்த நாள் அவங்களுக்கு ரெகுலர் நல்ல சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொரியல். இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. துருவின முட்டைக்கோஸ், கேரட், வர தனியா, கடலைப்பருப்பு, புளி, கருகப்பிலை, வரமிளகாய், கடுகு. ஸோ இதுதான் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். பட் இதை வச்சு எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, நம்ம முதல்ல கார்டியா அட்வான்ஸ் ஜிஞ்சலி ஆயில் நம்ம எடுத்துக்கிறோம். நல்லெண்ணெய், இது கோல்டு ப்ரெஸ்ட் நல்லெண்ணெய். முதல்ல வந்து இந்த வர தனியாவை நம்ம கடலைப்பருப்பை வந்து நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ இந்த பாயிண்டில் வந்து நிறைய பேர் வந்து ப்ளெயினாக வந்து வறுப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வறுப்பாங்க. பட் எனக்கு வந்து எப்போவுமே ஒரு சாம்பார் மசாலாக்காக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த வர பவுடராக நம்ம ரெடி பண்ணுறோம், இட்லி பொடிக்காக இருக்கட்டும், எனக்கு வந்து அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் கன்ஃபார்மாக எனக்கு ஆட் பண்ண பிடிக்கும். எனக்கு என்னமோ அது வந்து கொஞ்சம் நிறைய ஷெல்ஃப் லைஃப் வர மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் இந்த டேஸ்ட் நல்லா டெப்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். காரங்கள் வந்து அந்த கரெக்டான மிதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வர ட்ரையாக எல்லாத்தையும் கடலைப்பருப்பு அப்புறம் அந்த மிளகாலாம் போடும்போது என்ன ஆகுதுன்னா, ஓகே மேபி உங்களுக்கு ஆயிலெலாம் இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் அதை வந்து நிறைய நாளுக்கு ஒன்றும் வச்சுக்க முடியாது. செகண்ட், அந்த காரம் ரொம்ப சுருன்னு ஏறி ரொம்ப மவுத் ஃபீல் ரொம்ப எரியிற மாதிரி இருக்கும் அந்த காரம். ஸோ இதெல்லாம்னால தான் வந்து கொஞ்சம் இதை பண்ணினா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ஈவன் ஒரு சின்ன ஒரு டப்பா நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒரு 10 நாள் வர்றதுக்கு ஒரு 20 நாள் ஈஸியாக அது வந்து நல்லா லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும் உங்களுக்கு அது. ஸோ இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இதுவும் வந்து நான் இன்னொன்று என்ன பார்த்துருக்கேன்னா, நிறைய பேர் செய்யும்போது வந்து லேசாக பதமாக வறுத்துப்பாங்க. ஏன்னா ஒன்று அவங்களுக்கு பயந்துருவாங்க இது தீஞ்சிருமோ அப்படின்னு. கொஞ்சம் கம்மியாக தீ வச்சுட்டு கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா அந்த கரெக்டாக ஒரு கோல்டன் கலருக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலருக்கு அது வந்துக்கும். அதுக்கு மேலே கருகிரும். ஸோ அதனால் அந்த ஒரு பக்குவத்தில் கரெக்டாக நம்ம பார்த்து அதை எடுத்துக்கணும் அதை. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இது நல்லா கலர் மாறிட்டு வர ஸ்டேஜில் நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ரெட் சில்லி ஆட் பண்ண போகிறேன். இந்த பக்கத்துலேயே வந்து ஒன்றொன்னா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இது கரெக்டாக அந்த இது வந்து வர தனியா, இந்த ரெசிபிக்கு இந்த வர தனியா வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட வந்து என்ன பண்ண போகிறேன்னா, புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை நம்ம அரைச்சிக்க தான் போகிறோம். பட் ஆனால் வந்து இவ்வளோ இதில் பாதி ஒரு லெமனில் பாதி அளவு எடுத்தால் போதும். இதில் வந்து கொஞ்சோண்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதில் ஒரு கால்வாசி தான் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இதையே இந்த ஹீட்டில் வறுத்துடலாம். ஸோ இப்போ வந்து இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் இதை அப்படியே ஆற விட்டுறேன். அதை அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த காய்கறியை எப்படி வதக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். இதுக்கும் நான் அதே நல்லெண்ணெய் தான் எடுத்துக்க போகிறேங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய், கடுகு,
நம்ம வேணும்னா நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இந்த காய்கறி ரெண்டையுமே ஒன்றா போட்டு வதக்கிற போகிறோம் நம்ம. இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. முதல்ல இந்த பெரிய இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்பயே ரொம்ப நல்லா அரோமா வந்துட்டு இருக்கு. இப்போ இது நல்லா தாளிச்சு வந்துருச்சு. இதை ரெடி பண்ணிடலாம் நம்ம. இதை வந்து இந்த முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிடலாம். கலருக்கு நான் கொஞ்சம் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறையா முட்டைக்கோஸும் இதுவும் எடுத்திருக்கேன். கேரட் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து சரியாக எடுத்துக்கணுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை கேரட்டை மட்டும் வச்சு பண்ணணும்னு நினச்சாலும் கேரட் நிறையா முட்டைக்கோஸ் கம்மியாக போடணும்னாலும் போடலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காம்பினேஷன் தான். ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அதை ஸோ இது 2 minutes அப்படியே வதங்கட்டும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடலாம் அதுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப தண்ணியில் வேக வச்ச காய்கறி மாதிரி இதுக்கு எடுக்க முடியாது. ஏன்னா இந்த மசாலா வந்து உங்களுக்கு கரகரான்னு இருக்க போகுது, நல்லா கிறிஸ்பி மசாலாவாக இருக்க போகுது. அதை வந்து நீங்கள் எண்ணெயில் வதக்கினா தான் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ இது ஆல்மோஸ்ட் ரெடி. இதுக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் போட்டுடலாம். சால்ட் டு டேஸ்ட். சரி, நிறைய பேர் வீட்டில் வந்து ஒரு ரசமும் ஒரு பொரியலும் லைட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறனால இன்றைக்கி இந்த பொரியலை வந்து கொஞ்சம் ஹெவியாக வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அடுத்த 2 hours பசிக்காமல் இருக்கும் அது. ஏன்னா முக்காசி இப்போ நானே வந்து சில நாள் வந்து லைட்டாக இருக்கட்டும் ரசம் சாதம் மட்டும் சாப்பிட்டாக்க சாப்பிடும்போது ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஆனால் ஒரு 2 hours பயங்கரமாக பசி எடுத்துடும். ஸோ திருப்பியும் ஏதாவது ஹெவியாக சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பொரியல் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு வதக்கல் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இதில் ஆக்சுவலாக டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு ப்ரோட்டீன் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நல்லா ஹெவியாகவே இருக்கும் இது இந்த பொரியல். ஸோ ஒரு ஹெவியான பொரியலோடு நீங்கள் ரசம் சாப்பிட்டிங்கனாக்கா ரசம் சாதம் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டாக்க வந்து நல்லா கொஞ்சம் காம்பன்சேட் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு கேரட் முட்டைக்கோஸ் மசாலா பொரியல் ரெடி. இப்போ இதை ஆயிலில் வதக்கினால இந்த மசாலா அப்படியே நல்லா ஒட்டிட்டு வந்திருக்கு. செகண்ட் இதே இது வந்து நீங்கள் தண்ணியில் போட்டாலும் ஒட்டும், ஆனால் அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது அதுக்கு. ஸோ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் கருவேப்பிலை கார்னிஷிங்க்கு போட்டுட்டு இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பொரியல் ஒன்று நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிருக்கு. இது இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது. கிறிஸ்பியாகவும் இருக்கிறதுனால வந்து காய்கறியும் க்ரன்ச்சியாக இருக்குது. அட் த சேம் டைம் இந்த மசாலா வறுத்ததும் வந்து ரொம்ப ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கனால ரொம்ப அருமையான ஒரு பொரியல் மாதிரி இருக்குது. அண்ட் இதை வந்து நீங்கள் ஈவன் தயிர் சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம், ரசம் சாதத்துக்கு சாப்பிட்லாம். அண்ட் ஃபார் தட் மேட்டர் இப்போ இது வந்து கொஞ்சோன்னு ஒரு போர்ஷன் உங்களுக்கு பேலன்ஸ் இருந்தது அப்படின்னாக்க வந்து தோசை நல்ல ஒரு ஊத்தப்பம் மாதிரி பண்ணி அது மேலே கூட போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பொரியலாக இருக்குது. Cabbage carrot masala fry. Add some oil to a saucepan. Add the chana dal followed by the coriander seeds and the red chili and deep roast it until golden. Keep aside to cool. In the mixie jar add the red chili followed by the tamarind and powder it well, followed by the chana dal and the dhania or the coriander seeds. Grind it into a fine powder. Into another saucepan add the oil, add the mustard
and a red chili. Add the cabbages and the carrot and stir well. Add salt to taste. Once it is done, add this masala to it and stir well. Cabbage carrot masala fry is ready. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். கார்டியா அட்வான்ஸ் ஜிஞ்சலி ஆயில் வழங்கும் சுவைக்க சிந்திக்க